அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். முந்திலாம் ஒருத்தருக்கு ட்ரெயினில் போனால் அறிமுகம் இல்லைனாலும் பேசிக்குவாங்க. இப்போல்லாம் யாரும் யார்ட்டையும் அவ்வளோவா பேசுகிறதே இல்லை. ஏறி உக்காந்த உடனே செல்ஃபோனில் ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு காதில் மாட்டிக்கிறாங்க இயர்ஃபோன். இந்த இயர்ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராமல் அவங்க பாட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த பாட்டு கேட்குறாங்க, இல்லை பேச்சு கேட்குறாங்க, ஏதோ ஒன்று திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று அந்த கையில் இருக்கிற செல்ஃபோனில். ஆனால் இதிலே ஒரு பேர ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்று இந்த காது மூக்கு தொண்டை இந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். என்ன, இந்த காதில் ஹெட்ஃபோனே மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தாண்டுகிற பொழுது காதுக்குள்ளே சேருகிற அந்த பாக்டீரியாவினுடைய அளவு அதிகமாகிறது. காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு எப்போ பாரு இருந்தால் நாம் கேட்கிற சக்தி குறைகிறது அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு இயல்பாகவே கேட்குற சக்தி அப்படின்றது இல்லையே அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களும் மாற்றுத்திறனாளிகளாகவே கருதப்படுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு காது செவி புலன் எல்லா வகையிலையும் நல்லா இருக்குது. அதை இந்த மாதிரி செயற்கையாக கெடுத்துக்கலாமா? யோசிச்சுப்பார். இன்றைக்கி நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த பல நிகழ்ச்சிகளை, பல கல்வி முறைகளையே நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இணையம் தந்திருக்கிறது. வீட்டில் உக்காந்துக்கிட்டே நீங்கள் பாட்டு கற்றுக்கலாம். கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதம் உங்களுக்கு இன்டர்நெட்டில் உங்களுக்கு பாட்டு சொல்லித்தராங்க. அதே மாதிரி பல மொழிகள் சொல்லி தருகிறார்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகள். இது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணுமேன்றதுக்காக காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அதை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீங்கள் உங்கள் காதுகளில் அந்த ஹெட்ஃபோன் அதை மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 15 நிமிடம் இடைவெளி விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன், தொடர்ந்தா மாதிரி இதை ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுடைய செவி புலன் கேட்கும் திறன் குறைகிறதுன்றது கூட தப்புங்க, குறைந்து கொண்டே வருகிறது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு திருவள்ளுவர் செவியின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் கேட்கிற அந்த சக்தி இருக்குதே, அது கூட ஒரு செல்வம் தான். செவிச்செல்வம் அப்படிங்கிறது முக்கியமானது தான். அது நல்லா இருந்தால் தானே நீங்கள் அது வழியாக 4 நல்ல விஷயங்களை கேட்க முடியும். காதே சரியாக கேட்கலன்னா. இப்போ இந்த ஹெட்ஃபோனை காதில் மாட்டி கேட்கும் சக்தியே குறைகிறது. இது பயன்படுத்துகிறவர்களுக்கு. சரி, நாம் இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு என்ன சிக்கல் இல்லைங்க, உயிருக்கு கூட ஆபத்து வரும். எப்போன்றீங்களா, இந்த நம்ம கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், அலுவலகத்துக்கு போகிறவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம். சிக்னலில் நிற்கிறப்பெல்லாம் சில பேர் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சீரியஸாக குரலை ரைஸ் பண்ணுவாங்க. வந்துட்டேன்னு சொல்கிறேன், என்னப்பா அவசரம், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவோம்ப்பா அப்படின்னு யார்ட்டையோ சத்தம் போடுறார். அப்புறம் தான் தெரியுது, ஓ இவர் காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கிறார், ப்ளூடூத் வழியாக யாரையோ கடிக்கிறார் அப்படின்னு. டூத்து தானே கடிக்கும், யாரையோ இது வழியாக அவர் கடிச்சிக்கிட்டு இருக்கிறார். இதை காதில் மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. இது எப்பேற்பட்ட கவனச்சிதறல் இல்லை? வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ நம்முடைய கவனம் சாலையிலே எதிரே வருகிற பொன்னால் தொடர்கிற போக்குவரத்தின் பேரில் தான் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் கவனச்சிதறலுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் ஆஃபீஸ் வேலையை பேசிக்கிட்டு போகிறது, இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கே ஆபத்தை வரவழைக்கக்கூடியது. நீங்கள் கவனம் சிதறுகிற பொழுது உங்களுக்கு முன்னால் பின்னால் போகிறவங்களுடைய வாகனங்களுக்கும் இது ஒரு பிரச்சனையை வரவழைக்கிறது. பின்னால் வரவங்களுக்கு தெரியுமா நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு தான் போகிறீங்கன்னு? இல்லை, நீங்கள் ஏதோ கவனத்தில் பின்னால் வரவங்க ஹார்ன் அடிக்குது, உங்களுக்கு கேட்காது. பின்னால் வருகிறவர் ஒலி எழுப்புகிறார், ஆனால் அந்த ஒலி நம் காதில் விழாதபடி நாம் ஏற்கனவே சில ஒலிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது பெரிய ஒலியாக மட்டுமல்லாமல் உபதிரவமாகவும் மாறும். நீங்களே கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்கள், உங்களுக்கு கேட்கிற சக்தி இதனால் குறைந்திருக்கிறதா இல்லையான்றத சில அடையாளங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலான்றாங்க. என்னென்னா, இப்போ ஜூம் மீட்டிங், அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் இப்படிலாம் நடக்குது இல்லைங்களா? இணையத்தின் மூலமாகவே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஒருத்தர் உள்ளூரில் இருப்பார், ஒருத்தர் வெளியூரில் இருப்பார், ஒருத்தர் அலுவலகத்தில் இருப்பார். ஆனால் எல்லாரும் அந்த ஜூம் மீட்டிங் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் மட்டும், சார் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் அந்த வார்த்தை எனக்கு புரியலைங்களே அப்படிம்பாங்க. ஏதோ சொல்கிறாங்கன்றது புரியுது, சத்தம் காதில் உழுது,
வார்த்தை என்னன்னு புரியல அப்படின்னா அது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இணையத்தினுடைய சிக்கலாக தான் இருக்கணும்னு அல்ல. உங்கள் செவிப்புலன் குறைந்து போனதற்கும் ஒரு அடையாளமாக இருக்கலாம். சத்தம் காதில் உழுது வார்த்தை புரியலன்னா, அதே மாதிரி நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வீட்டில் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ மனைவியோ இல்லை அண்ணனோ தங்கையோ எதுக்கு டிவியை இவ்வளோ சத்தமாக வச்சுருக்கிற, 4 வீட்டு கேட்குற மாதிரி அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், நிஜமாலுமே நம்ம சத்தமாக தான் வச்சுருக்கிறோமா அப்படின்னு. ஏன், நார்மல் அளவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை தாண்டி போகிறப்போ தான் பக்கத்து ரூமில், அதுக்கு அடுத்த ரூமில், எதிர் வீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாமே வந்து ஏன் இவ்வளோ சத்தமாக வச்சுருக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்றால் நாம் கேட்கிற சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம் என்று பொருள். இது ரொம்ப ரொம்ப உடனடியாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. காரணம், செவிப்புலன் என்பது நாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக எல்லாம் அற்ப காரணங்களுக்காக ஒரு அருமையான புலன் தன்னுடைய ஆற்றலை இழப்பதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. நம்ம செல்ஃபோனில் அந்த கேட்குற அந்த வால்யூமை 5 பாயிண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் 5 பாயிண்ட் ரைஸ் பண்ணலை, 5 மடங்காக பெரிதாக ஆக்குகிறீர்கள். 5 பாயிண்ட் ஏறுறதுன்றது வேறு, நமக்கு ஏதோ 5 கோடு ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வால்யூமை நம்ம ரைஸ் பண்ணுறோம். இல்லைங்க, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒலியின் அளவை 5 மடங்காக பெரிதாக்குகிற பொழுது அது அஞ்ச வேண்டிய ஒன்று, 5 மடங்கு விஷயம் இல்லை, அஞ்ச வேண்டிய மடங்காக அது மாறிவிடுகிறது. இருக்கிற உடம்பை, இருக்கிற உறுப்புகளை இயற்கையே இன்றைக்கு பல்வேறு வகையிலே நமக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது. சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இல்லை, குடிக்கிற தண்ணியிலேயே பல விஷயங்கள் கலந்திருக்கிறதுன்றாங்க. உண்ணுகிற உணவு கூட பூமியிலே செயற்கை உரங்களை போட்டுத்தான் உருவாக்கி வளர்க்கிறார்கள், அதைத்தான் நாம் சாப்பிடுகிறோம். நம்முடைய அன்றாட நடவடிக்கையே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் மாறாக போய் கொண்டிருக்கிற பொழுது இது வேற செயற்கையாக நாம் கேட்கும் சக்தியை ஏன் இழக்க வேண்டும்? ஒருத்தர் தான் சொன்னார், சார் என் வீட்டுக்காரி நான் என்ன சொன்னாலும் காதில் போட்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு ஒரு 2 வைரத்தோடும் ஒரு வைர கம்மலும் வாங்கி தரேன்னு சொல்லு, கண்டிப்பாக காதில் போட்டுப்பாங்க அப்படின்னார். காதில் போட்டுக்கிற விஷயம் வைர கம்மல் மட்டும் இல்லை, வைரத்தோடு மட்டும் இல்லை, இது மாதிரி காது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களும் தான். நினைவிலே வைத்து கொள்ளுங்கள், செவிப்புலன் என்பது செல்வத்துள் செல்வம், அதை செயற்கையாக நாம் இழந்து விடக்கூடாது. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.